ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஏகாதசி திதி. இன்னைக்கு எலெக்ஷனும் கூட. ஸோ எல்லாரும் நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம இன்றைக்கி எல்லாரும் போய் ஓட் போடுங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை எனக்கு முடியல, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா இது நம்மளுடைய உரிமை. அதனால் இன்றைய நாளில் நம்ம ஒரு இந்திய பிரஜையாக நமக்கு கிடைக்கிற ஒரு உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி ஓட்டிங். அண்ட் இந்த நாள் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி குரு அவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு நிலையில் இருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு லோக்கல் ஹாலிடே. ஸோ முக்கால்வாசி எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம். ஒரு ஓட் போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காரலாம். அண்ட் இன்றைக்கி மனசில் ஒரு நல்ல தைரியம், தெம்பு, பசங்களோட ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையுது. பட் ஸ்டில் இன்றைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஃபாரின் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறவங்கலாம் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த நாள் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான டே அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி. ஸோ லாபம் தரக்கூடிய ஒரு நாளில் இன்றைக்கி நமக்கு சனியும் செவ்வாயும் லாபம் தராங்க. வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் மறக்காமல் பெருமாளை வணங்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை செய்யலாம். மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஹாலிடேலாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு, இவங்கள்ட்ட பேசலாமே, இல்லை இவங்கள போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு அமையக்கூடும். ரொம்பவுமே ஒரு அமைதியான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நல்லாவே இன்றைக்கி இருக்க போகுது. வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் லாபமிக்க நாளில் அம்பாளை பிரார்த்தனை செய்யலாம். இன்றைக்கி முடிஞ்சால் லலிதா சகஸ்ரநாமம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு துர்கைக்கான ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் டேயான ஒரு டேயாக இந்த நாள் அமையக்கூடும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு சுப செலவு உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தந்தாலும் கூட இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரம், இல்லை மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும். தன லாபங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானையும் வணங்கலாம். வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. கடகராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும். இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும். ஒரு நல்ல ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ இந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல உற்சாகமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு மனசுக்கு திருப்தியாக இன்னைக்கு இருக்கலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஒரு நல்ல துர்கா ஆலயத்திற்கு ராகு காலத்தில் போய் தீபம் ஏற்றலாம். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் ராசிநாதன் சூரியன் பாக்கியத்தில் குருவோடு இருக்கிறது ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும். இன்னைக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தால், இல்லை நமக்கு ஏமாந்து போன விஷயங்கள், இல்லை நிறைய நாள் தள்ளிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன கஷ்டம் தீரும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். 8ஆம் இடத்தில் சூரியன்
குருவுடன் சேர்ந்து இருப்பது இந்த கன்னிராசினியர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தீரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பண விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு பொருள்கள் களவு போக வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் அதில் அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கலாம். இன்னைக்கு பிரயாணம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். வெற்றிகள் உங்கள் பக்கம். துலாம் ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு விதமான ஒரு உடல் உபாதைகள் இருக்கலாம். சந்திரன் நமக்கு லாபத்தில் இருந்தாலும் கூட சூரியன் நமக்கு குருவுடன் சேர்ந்து இருப்பது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குளறுபடிகளை கொடுக்கலாம். ஆகவே துலாம் ராசினியர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நரசிம்ம பெருமானை இன்றைய நாளில் வணங்கலாம். ஏகாதசி திதியில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது நல்லது. விருச்சிகராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஒரு விடிவு காலமாக அமைகிறது. இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்களும் தீரும். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையும். பல மாதங்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 9ஆம் இடத்திலையும் இந்த கேது பகவான் 10ஆம் இடத்திலையும் இருப்பது உங்களுக்கு சில மாற்றங்களை தரும். வேலை விஷயத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள், புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரலாம். மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். இன்று காலை வேளையில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து முருகப்பெருமான் ஆலயம் சென்று வரலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்களும் நண்பர்களால் மாறக்கூடும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் இன்று திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை பிரார்த்தனை செய்யலாம். இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும். கும்பராசினியர்கள், இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனசோர்வு நீங்கும். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கைக்கு வந்து சேரும். கும்பராசி நேயர்களுக்கு பல நண்பர்களின் உதவியால் இன்று மருத்துவ செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாமல் முக்கியமான பிரச்சனைகள் தீர வழிவகுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம். குழந்தைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த திருமண யோகங்கள் இன்று ஒரு சிலருக்கு கைகூடும். வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியான இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்று பல மாதங்களாக ஏங்கி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவடையும். இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்செய்திகளும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் வரும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? இன்றைய தினம் முதல் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். முதல் நாள் மேஷ ராசிக்கு வரவிருக்கும் குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை தரும்? இன்னைக்கு நம்ம மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் நமக்கு ரிஷபராசிக்கு போறார்.
ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து டவுட் கேட்கும்பொழுது சுக்கிரனும் குருவும் பகையாச்சே, ஸோ சுக்கிரன் வீட்டுக்கு குரு போகிறாரே எப்படி இருக்கும், உலகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பயம், எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த குரோதி வருட பிறப்பினுடைய பலன்களையே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் வந்து தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நிறையா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியில் தான் முக்கால்வாசி ஜாதகங்களினுடைய ஒரு கிரக அமைப்பில் தான் பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு திருமண தடைகள் உலகத்தில் ஜென்ரலாக இந்த டைவர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து குறையும். அடுத்தது என்னென்னா, பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் ஏன்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் தான் போய் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் மாறி இயற்கையாக பிறக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் போர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம இந்த குரோதி வருடத்துலேயே நம்ம பார்த்தோம், கடல் சார், அதாவது நேவின்னு சொல்கிறோம் இல்லையா, கடல் சாரில் வந்து கடல் சார்ந்த இடங்களில் போர் வருவதற்கான இது இருக்குது. அதில் சைனாவுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் அந்த சைனா வந்து போர் புரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு. ஸோ அது எதனாலனா சுக்கிரன் வீட்டில் இந்த குரு இருக்கக்கூடிய ஒரு காரணம். அடுத்தது வந்து பொதுவாக ஒரு அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், அண்ட் மத குருக்கள், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரோமில் வந்து இருக்கக்கூடிய போப்புக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய மத தலைவர்களினுடைய மாற்றம், இதெல்லாம் தான் பொது பலன்கள். அண்ட் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஸோ 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் அடுத்த ஒரு வருட காலம் இருக்குது. ஜென்மத்திலிருந்து அவர் போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். அண்ட் லாபத்தில் சனியும் செவ்வாயும் இருக்குது. ஸோ இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்திற்கு பிறகு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு, இல்லை லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவது, அப்புறம் மேஷராசி நேயர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸு, இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், இப்படி நீங்கள் எதிர்பார்த்த கடந்த 2 வருஷமாக ஏமாந்து போன விஷயங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஏஜ் குரூப் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்துக்கோங்க. குரு வந்து 2ல் இருக்குது, இல்லை குரு வந்து 7ல் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்காது. ஸோ இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமராக நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி கோச்சாரம் இதுதான், அதாவது தசா புக்தி அந்தரம் கோச்சாரம், இந்த மாதிரியான ஒரு லைனில் தான் அதனுடைய பலன்களே வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மேஷராசிக்கு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்னு கொடுக்கணுன்னா, எதையும் நீங்கள் வந்து எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை மீறி கடன் வாங்கணுமா வாங்கலாம், வீடு கட்டணும்னு நீங்கள் முனைகிறீங்களா தாராளமாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கான ஒரு காலகட்டம் தான். அதனால் கண்டிப்பாக மேஷராசி நேயர்களுக்கு மனதைரியம் அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் ஆகும், அண்ட் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை சந்தோஷமாக வரவேற்கலாம். என்ன ஆலயங்கள் போகலாம், ஏற்கனவே நான் சொன்னேன், மேஷராசிக்காரர்கள் வந்து அறுபடை முருகன் வீடு போகலாம். அண்ட் தேர்ஸ்டேஸ், எவ்ரி தேர்ஸ்டேஸ் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வாங்க, இன்னும் மேலே நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன நேயர்களே, குரு பெயர்ச்சியினுடைய இந்த மேஷராசிக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.